உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. அது என்னன்னா, பழைய பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் வந்து நான் அப்பப்ப தூக்கி போட்டுருவேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் தூக்கி போடாத, பத்திரமா சேர்த்து வை, அது வந்து பழைய பாத்திரக்காரங்கள்ட்ட போட்டு நம்ம ஏதாவது யூஸ்ஃபுல்லா ஏதாவது வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நாளா சேர்த்து வச்சிருந்தேன். ரொம்ப வந்து ரொம்பிருச்சு, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு. வீட்டுல ஃபுல்லா குப்பையா சேருதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நானே ஆட்டோ பிடிச்சி பாத்திரக்கார்ட்ட போய் பாத்திர கடையிலே போயிட்டு நான் வந்து அந்த பிளாஸ்டிக் எல்லாம் போட்டேன். அதுல வந்து பழைய குக்கரோட கைப்பிடி எல்லாம் உடஞ்சிருந்துச்சு, அதெல்லாம் போட்டு நம்ம வந்து புதுசா வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 லிட்டர் குக்கர் வந்து வாங்க போனேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய பிளாஸ்டிக் பொருள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு இருந்துச்சு, சில்வர் அலுமினியம் சேர்த்து. இது வந்து பாத்தீங்கன்னா 950 ரூபாய் ரேட்டு சொன்னாங்க. 3 லிட்டர் குக்கர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த 3 லிட்டர் குக்கருக்கு 950 ரூபாய்க்கு நான் வந்து பாத்தீங்கன்னா 700 ரூபா தான் கொடுத்தேன். மீதி வந்து 250 ரூபா வந்து பாத்தீங்கன்னா பழைய பிளாஸ்டிக்லயே வந்து இருந்தனால எனக்கு வந்து அது மிச்சமாயிருச்சு. அப்பதான் வந்து அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, எதுவுமே இந்த உலகத்துல வந்து வேஸ்ட் கிடையாது, ஏதாவது ஒரு வகையில் நம்ம பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறது அம்மா சொன்னது வந்து கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வைகாசி 1 அன்னைக்கு நான் வந்து அந்த குக்கர்ல பருப்பு வேக வச்சு சாம்பார் தான் வச்சேன்.